இந்த நொடி நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த உலகம், உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள், ஏன் உங்க சொந்த உடம்பு கூட, இது எல்லாமே ஒரு நீண்ட கனவு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ம். ஆரம்பத்துல இத நம்புறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமா. ஆனா, நீங்க உங்க வாழ்நாள் முழுவதும் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த நிரந்தரமான நிம்மதியும், மகிழ்ச்சியும் வெளி உலகத்துல எந்த ஒரு பொருள்லயும் இல்ல. மாறாக உங்களுக்குள்ளேயே ஒரு மாபெரும் ரகசியமா ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன செய்வீங்க? கண்டிப்பா ஒரு பெரிய தேடல் ஆரம்பிப்போம் இல்லையா? சரியா சொன்னீங்க. மைக்கேல் ஜேம்ஸ் எழுதிய ஹாப்பினஸ் அண்ட் தி ஆர்ட் ஆஃப் பீயிங், அதாவது மகிழ்ச்சியும் சும்மா இருக்கும் கலையும் அப்படிங்கிற அற்புதமான புத்தகத்தை அடிப்படையா வச்சுதான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழ்ந்த அலசலை நாம தொடங்க போறோம். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியோட ஆன்மீக போதனைகள் எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கை போராட்டங்களை வேரோடு சாய்த்து நம்ம சிந்தனையே தலைகீழா மாத்த போகுது அப்படிங்கறத பத்தி தான் விரிவாக பேச போறோம். இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ கண்கள மூடிக்கிட்டு குருட்டாம்போக்கா நம்ப வேண்டிய ஒரு தத்துவமோ அல்லது தியான முறையோ கிடையாது. ஆமா, நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. உண்மைதான். ஆனா இது முற்றிலுமா நம்மை நாமே கண்டறியும் ஒரு நேரடி அறிவியல். பொதுவா ஆன்மீகம் அப்படின்னாலே அது உலக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒண்ணு, காத்துல பேசப்படுற மாயைன்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா மைக்கேல் ஜேம்ஸ் இந்த புத்தகத்துல ரமணரோட போதனைகளை மிக துல்லியமான ஒரு உளவியல் ஆய்வாக, ஒரு சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷனா முன்வைக்கிறாரு. நீங்க இதுவரைக்கும் உங்களை பற்றி என்னவெல்லாம் நடச்சிருக்கீங்களோ அந்த அஸ்திவாரத்தையே இது ஆட்டம் காணச் செய்யும். கொஞ்சம் இருங்க. உலகமே ஒரு கனவு, மகிழ்ச்சி நமக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிற கருத்தையே எடுத்துக்குவோம். இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா யதார்த்தத்துல, இப்ப நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு காரை வாங்குறேன் அப்படின்னாலோ, அல்லது எனக்கு பிடிச்ச ஒரு புது ஸ்மார்ட் போனை வாங்குறேன் அப்படின்னாலோ, எனக்கு நிஜமாவே ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைக்குதே. ம். அந்த மகிழ்ச்சியை நான் உடம்பளவிலையும் மனசளவிலையும் உணர்றேன். அப்படி இருக்கும்போது, அந்த பொருட்கள்ல மகிழ்ச்சி இல்ல அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு மிக இயல்பான கேள்விதான். நாமெல்லாம் அப்படித்தான் நம்பிட்டு இருக்கோம். ஆனா அதோட பின்னாடியில நடக்கிற மனசோட இயக்கத்தை கொஞ்சம் உற்று கவனிப்போம். நமது மனம் எப்போதுமே ஏதோ ஒரு ஆசையாலோ அல்லது பயத்தாலோ அலைக்கழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆமா, ஏதோ ஒண்ணு வேலும்னு தோணிக்கிட்டே இருக்கும். கரெக்ட். ஒரு புது கார் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்குள் எழும் பொழுது உங்க மனசோட மேற்பரப்புல ஒரு பெரிய புயல், ஒரு பதற்றம் உருவாகுது. அந்த புயல் உங்களுக்குள் ஆழமா இயற்கையாகவே இருக்கக்கூடிய அமைதியை மறைச்சிடுது. சரி, இப்போ நீங்க ஆசைப்பட்ட அந்த காரை வாங்கிட்டீங்க. அந்த நொடியில என்ன நடக்குது? அந்த கார் கிடைச்ச சந்தோஷத்துல மனம் ஒரு பெரிய ரிலாக்ஸ் நிலைக்கு போகுது. ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது. மிகச் சரியா சொன்னீங்க. ஆனா அந்த நிம்மதி இரும்பிலும் பிளாஸ்டிக்கிலும் செய்யப்பட்ட அந்த கார்ல இருந்து வரல. கார் கிடைச்ச உடனே கார் வேணும் அப்படின்னு உங்களை இத்தனை நாளா அலைக்கழிச்சிட்டு இருந்த அந்த ஆசை முற்று பெறுது. ஓஹோ, அதாவது ஆசை முடிஞ்சிடுது. ஆமா, ஆசை தீர்ந்ததால மனம் அடங்கி அமைதியாகுது. அந்த அமைதியான நொடியில உங்களுக்குள் ஏற்கனவே இயற்கையா இருக்கிறவங்களது சொந்த மகிழ்ச்சியை நீங்க ஒரு கணம் சுவைக்கிறீங்க. ஆனா நம்ம ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆஹா, இந்த கார் தான் எனக்கு மகிழ்ச்சியை தந்தது அப்படின்னு தவறா புரிஞ்சுக்கிட்டு அடுத்த பொருளை தேடி ஓடத் தொடங்கிடுறாங்க. சூப்பர். அதாவது இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? நாம நடந்து போகும்போது நம்ம ஷூக்குள்ள ஒரு சின்ன கல் மாட்டிக்கிட்டு உறுத்துதுன்னு வச்சுக்குவோம். நாம கொஞ்ச தூரம் பொறுத்துக்கிட்டு நடந்துட்டு ஒரு கட்டத்துல ஷூவை கழட்டி அந்த கல்ல வெளியே வீசுறோம். அப்போ ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது இல்லையா? கண்டிப்பா பெரிய ரிலீஃப் அது. அந்த நிம்மதி அந்த ஷூவால வந்ததல்ல, அந்த உறுத்தல் நீங்கினதால வந்தது. அதுபோலதான் நமது ஆசைகளும் நம்மள உறுத்திக்கிட்டே இருக்கு. ஆசை நிறைவேறும் போது அந்த உறுத்தல் போகுது, நம்ம நிம்மதிய நாமே ஃபீல் பண்றோம். அருவியான உதாரணம். இந்த உறுத்தல் ஏன் வருதுன்னா, நாம நமது உடலையும் மனதையும் நான் அப்படின்னு தவறா அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிறது தான் காரணம். இது இன்னும் கொஞ்சம் ஆழமா நமது தூக்கத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம். தூக்கத்தோடையா? எப்படி? இரவுல நாம கனவு காணும் பொழுது என்ன நடக்குது? அந்த கனவுக்குள்ள ஒரு உடலை நான் அப்படின்னு நமது மனம் நினைச்சுக்குது. ஒரு புலி உங்களை துரத்துவது போல கனவு வந்தா உண்மையாவே உங்களுக்கு வேர்க்குது, இதயம் வேகமா துடிக்குது, பயம் உயிருக்கு வருது. கனவுக்குள் அந்த உலகமும் அந்த உடலும் 100% நிஜம். ஆமா, முழிச்ச பிறகுதான் பெருமூச்சு விடுறோம். அப்படா, அது வெறும் கனவு, அந்த புலி நிஜம் இல்ல அப்படின்னு. அதேதான் இப்போவும் நடக்குது. ரமண மகரிஷியோட போதனைகள் ஆணித்தரமா சொல்வது இததான். கனவு நிலையில எப்படி உங்க மனம் ஒரு உலகத்தை உருவாக்கி அதையே நிஜம்னு நம்புச்சோம், அதே அளவு மாயை தான் இப்போ நீங்க முழிச்சிட்டு இருக்கிற இந்த விழிப்பு நிலையும். என்னது? இப்ப நாம பேசிட்டு இருக்கிறதும் ஒரு கனவு மாதிரியா? ஆமா, இந்த விழிப்பு நிலையிலும் உங்க மனம் இந்த நிஜ உடலை நான் அப்படின்னு நம்பி ஒரு மாய உலகத்தை உருவாக்கி அதுலயே உழன்றுகிட்டு இருக்கு. முழிச்சிருக்கும் போதும் சரி, கனவிலும் சரி, மனம் சேர வேலை ஒண்ணுதான். இது கேட்கும்போதே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு.
நாம எந்த அளவுக்கு நம்ம உடலோட நம்மள ஐக்கியப்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கறத இது காட்டுது. சரி, இந்த மாபெரும் உண்மைய ரமண மகரிஷி எந்த பல்கலைக்கழகத்துல போய் படிச்சாரு? எந்த வேதத்தை ஆராய்ந்து கண்டுபிடிச்சாரு? அவர் எந்த புக்கையும் படிச்சு இதை தெரிஞ்சுக்கல. அவர் இத உணர்ந்த அந்த தருணம் ஒரு சிலிர்ப்பான உளவியல் சம்பவம்னு புத்தகத்துல படிச்சேன். அவருக்கு வெறும் 16 வயசு இருக்கும்போது மதுரையில ஏற்பட்ட அந்த மரண அனுபவம், அது எப்படி நடந்தது? அது 1896ஆம் ஆண்டு ஜூலை மாசம் 16 வயது சிறுவனான வெங்கடரமணனுக்கு, அதான் பின்னாடி ரமண மகர்ஷின்னு அழைக்கப்பட்டாரு, அவருக்கு திடீர்னு எந்த ஒரு உடல்நலக் குறைவும் இல்லாம ஒரு தீவிரமான மரண பயம் வருது. நான் இப்ப இறக்க போறேன் அப்படிங்கிற ஒரு ஆழமான உணர்வு. நம்மள யாருக்காவது அப்படி ஒரு பயம் வந்தா என்ன செய்வோம்? உடனே அந்த எண்ணத்தை மாத்தி வேற எதையாவது சிந்திக்க தொடங்குவோம். அல்லது பதறி போய் டாக்டர் கிட்ட ஓடுவோம். உண்மைதான். ஒரு 16 வயசு பையன் அப்படின்னா டிவிய பாப்பான், அல்லது நண்பர்களோட பேச போயிடுவான். அந்த பயத்துல இருந்து தப்பிக்க தான் நம்ம எல்லாரும் நினைப்போம். ஆனா அவர் அப்படி தப்பிக்க நினைக்கல. மரணம்னா என்ன, எது சாகுது அப்படின்னு நேரடியாகவே பரிசோதிக்க முடிவு செய்தாரு. தரையில ஒரு பிணம் போல விரைப்பா படுத்துக்கிட்டாரு, உதடுகளை இருக்க மூடிக்கிட்டாரு, மூச்ச அடக்குனாரு. 16 வயசுல இப்படியா? ஆமா, அவர் தனக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டாரு. சரி, இந்த உடல் இறந்துடுச்சு, இது விரைத்து போயிடுச்சு, இத சுடுகாட்டிற்கு கொண்டு போய் நெருப்புல எரிச்சு சாம்பலாக்கிடுவாங்க. ஆனா இந்த உடல் அழிஞ்ச உடனே நான் அழிஞ்சிடுவேனா அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு ஆழமான விசாரணையை தொடங்கினாரு. சும்மா கற்பனை செய்து பார்க்கறதுக்கே இது மிக கடினமா இருக்கு. உயிருடன் இருக்கும்போதே தன் உடல ஒரு பிணம் போல பாவித்து மூச்ச அடக்கி கவனிப்பது அப்படிங்கிறது ஒரு அசாத்தியமான விஷயம். அந்த தீவிரமான கவனிப்புல அவருக்கு ஒரு பேருண்மை புரிஞ்சது. இந்த உடல் சடலமாக கிடந்தாலும், இது எரிக்கப்பட்டாலும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு தெளிவா இருக்கு. அப்படியானால் நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மூச்சு காற்று அல்ல, அழிக்க முடியாத மரணமில்லாத நான் என்ற தூய விழிப்புணர்வு தான் எனது உண்மையான இருப்பு அப்படின்னு அந்த நொடியிலேயே அனுபவபூர்வமா உணர்ந்தாரு. எந்த ஒரு தத்துவ புத்தகமும் அவருக்கு இது சொல்லிக் கொடுக்கல. ஆஹா! அதாவது உடல் அப்படிங்கிறது ஒரு சட்டம் போல. அது கிழிஞ்சிடும். ஆனா அது அணிந்திருப்பவர் அப்படியே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி. சரி. இத நம்மால எப்படி புரிஞ்சுக்கிறது? உடல் வேறு, மனம் வேறு, இந்த தூய விழிப்புணர்வு வேறு அப்படிங்கறத நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பிரித்து பார்க்கிறது? அதுக்கு ஒரு இருங்க. இதை எளிதா புரிஞ்சுக்க ஒரு மிக அருமையான உவமை ஒண்ணு இருக்கு. இத நீங்க ரொம்ப கவனமா மனசுல பதிய வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வீட்ல மின்சாரம் இருக்குன்னு வச்சுக்கோம். அந்த மின்சாரம் ஒண்ணுதான். ஆனா அது மின்விசிறியில பாயும்போது சுழற்சியா வெளிப்படுது. கரெக்ட். ஒரு பல்புக்குள்ள பாயும்போது ஒளியா மாறுது. ஏசியில பாயும்போது குளிர்ச்சியா வெளிப்படுது. ஒருவேளை அந்த மின்விசிறி பழுதாகி நின்னுடலாம், அல்லது பல்பு வெடிச்சு போகலாம். அதற்காக அந்த மின்சாரம் பாதிப்படையுதா? இல்லையே. மின்சாரம் அப்படியேதான் இருக்கு. அது செயல்பட அந்த சாதனங்கள் பழுதாகிடுச்சு, அவ்வளோதான். இது மிக துல்லியமான ஓமை. இந்த புத்தகத்தோட ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் இந்த ஒரு ஓமைக்குள்ள கொண்டு வந்துடலாம். இங்கே அந்த மின்சாரம் தான் நமது தூய விழிப்புணர்வு, அதாவது கான்ஷியஸ்னஸ். அந்த மின்சார பல்பு போன்ற சாதனங்கள் தான் நமது உடல், மனம் மற்றும் ஐம்புலன்கள். கண்கள் பார்க்குது, காதுகள் கேட்குது, மனம் சிந்திக்குது அப்படின்னா அதற்கெல்லாம் சக்தி கொடுப்பது எது? உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த விழிப்புணர்வுங்கிற மின்சாரம் தான். ஆனா இங்கதான் ஒரு சிக்கல் வருது. நாம அந்த மின்சாரத்தை முற்றிலுமா மறந்துட்டு, நான் தான் அந்த சுழலும் மின்விசிறி, நான் தான் அந்த எரியும் பல்பு அப்படின்னு நம்ப தொடங்கிடுறோம். இந்த உடல் பழுதாகி நோய்வாய்ப்படும்போது, ஐயோ நான் அழிஞ்சிட்டேனே அப்படின்னு அழுகுறோம். மின்விசிறி உடைஞ்சா மின்சாரத்திற்கு ஒன்னும் ஆகாது அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல. இதுதான் மனித குலத்தோட மிகப்பெரிய துயரம். எக்காலத்திலும் மாறாத, அழியாத அந்த மின்சாரம் தான் நமது உண்மையான இருப்பு. அதத்தான் தத்துவங்கள்ல சத் சித் ஆனந்தம், அதாவது இருப்பு, உணர்வு, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சாதனங்கள் இல்லாம மின்சாரத்தால தனித்து தன் இயல்புல இருக்க முடியும். ஆனா மின்சாரம் இல்லாம அந்த சாதனங்களால ஒரு அங்குலம் கூட இயங்க முடியாது. ரொம்ப ஆழமான கருத்துது. ஆமா, நமது மனமும் இந்த உலகமும் அந்த சாதனங்கள் போன்றதுதான். விழிப்புணர்வு என்ற மின்சாரம் இல்லாம அவற்றுக்கு எந்த சுய இருப்பும் கிடையாது. நாம் அந்த பழுதான சாதனங்களை நான் அப்படின்னு நம்பி ஏமாந்துகிட்டு இருக்கோம். அப்போ நாம அந்த மின்சாரம் அப்படிங்கறத உணர வேண்டும் அப்படிங்கிறது தான் முழு ஆன்மீகமும். சரி, அதற்காக ரமண மகரிஷி காட்டிய வழிதான் நான் யார் அப்படிங்கிற ஆன்ம விசாரணை. ஆனா இங்க ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. என்ன குழப்பம்?
பலரும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, காலையில எழுந்து அமர்ந்து நான் யார் நான் யார் அப்படின்னு திரும்ப திரும்ப ஒரு மந்திரம் போல ஒரு நாமாவளி போல உச்சரிப்பதா சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அது அப்படி செய்வதற்கான ஒரு வழிமுறை இல்ல இல்லையா? கண்டிப்பா இல்ல. அது ஒரு பெரிய தவறான புரிதல். நான் யார் அப்படிங்கிறது நீங்க வாய்விட்டு உச்சரிக்கும் மந்திரமோ அல்லது மூளைக்குள் ஓட விட வேண்டிய வார்த்தையோ கிடையாது. சமஸ்கிருதத்துல விசாரம் அப்படின்னா வெறுமனே கேள்வி கேட்பது அப்படின்னு அர்த்தம் இல்ல. ஆழ்ந்து கவனிப்பது அல்லது உற்று நோக்குவதுன்னு அர்த்தம். ஓ, உற்று நோக்குவது. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? நிச்சயமா. இப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் எழுகிறதுன்னு வைங்க. நாளைக்கு நான் அந்த வேலையை முடிக்கணுமே அப்படின்னு ஒரு கவலை வருது. உடனே நீங்க இந்த கவலை யாருக்கு வந்தது? எனக்கு வந்தது. அப்படியானால் அந்த நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பணும். அதாவது அந்த எண்ணத்தோட வேற தேடி போறோம். மிகச்சரி. இது எண்ணங்களை அடக்கிற முயற்சி இல்ல. ஒரு எண்ணம் எழும்போது அந்த எண்ணத்தை துரத்திக்கிட்டு போகாம இந்த எண்ணத்தை கவனிக்கும் நான் யார் அப்படின்னு திரும்பி பார்ப்பது. மனதின் மூலம் நான் இருக்கிறேன் என்ற அடிப்படை உணர்வை, அந்த ஆழமான இருப்பை முழு கவனத்தோடு உற்று நோக்குவதுதான் உண்மையான ஆன்ம விசாரணை. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இது அந்த புத்தகத்துல ஒரு மிக வலிமையான மேற்கோள் மூலம் மைக்கேல் ஜேம்ஸ் விளக்குறாரு. பிணத்தை எரிக்கும் குச்சி போல நான் யார் என்ற எண்ணம் மற்ற எண்ணங்களை அழித்து கடைசியில் தன்னையும் அழித்துக் கொள்ளும். இந்த வரி எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ரொம்ப சக்தி வாய்ந்த வரி அது. ஆமா, சுடுகாட்ல பிணம் முழுமையா எரிவதற்காக ஒரு நீண்ட குச்சியை பயன்படுத்துவாங்க. உடலும் மற்ற விறகுகளும் முழுமையா எரிஞ்சு முடிஞ்ச பிறகு கடைசியா அந்த குச்சியையும் அதே நெருப்புல தூக்கி போட்டுடுவாங்கல்லவா? அதேதான். இந்த நான் யார் அப்படிங்கிற ஆன்ம விசாரணைங்கிறது மனதிற்குள் நாம பயன்படுத்தும் அந்த குச்சி. அது மற்ற எல்லா தேவையற்ற எண்ணங்களையும் உலகச் சிந்தனைகளையும் முதல்ல எரிச்சிடும். இறுதியில அந்த நான் யார் அப்படிங்கிற எண்ணமும் காணாம போயிடும். மிஞ்சி நிற்பது அந்த தூய விழிப்புணர்வு மட்டுமே. இங்கே நாம இன்னொன்னையும் தெளிவுபடுத்துறோம். என்ன அது? இந்த தேடல்ல அகங்காரம் அழிய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நாம அகங்காரம்னா திமிர், கர்வம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆமா, அலுவலகத்துல ஒருத்தருக்கு ரொம்ப கோவம் வந்தா அவனுக்கு ரொம்ப ஈகோ அப்படின்னு சொல்லுவோம். ஆன்மீகத்துல சொல்ற ஈகோவும் இதுவும் ஒன்னா? இல்லவே இல்ல. இரண்டும் முற்றிலும் வேறானவை. ரமணரோட போதனைகள்ல அகங்காரம் அல்லது ஈகோ அப்படிங்கிறது நான் இந்த உடல் அப்படின்னு நாம தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமே அந்த பொய்யான அடையாளத்தை தான் குறிக்குது. அந்த பொய் அடையாளத்தை உடைக்கிறது தான் ஆன்ம விசாரணை. இப்போ எனக்கு தெளிவா புரியுது. நமது கவனம் அப்படிங்கிறது ஒரு அபாரமான சக்தி. அத நாம வெளியுலக பொருட்களின் மீது திருப்பும்போது அது மனம் என்ற மாயையா மாறுது. அதே கவனத்தை திருப்பி நமக்குள்ளேயே நமது நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வின் மீது வைக்கும்போது மனதோட அலைக்கழிப்புகள் அடங்குது. ஆமா. இதற்கு ரமண மகரிஷி மிக முக்கியமா வலியுறுத்திய ஒரு விஷயம் சும்மா இருப்பது. தி ஆர்ட் ஆஃப் ஜஸ்ட் பீயிங். ஆனா உண்மையை சொல்லுங்க, உலகத்திலே மிக கடினமான காரியம் இந்த சும்மா இருக்கிறது தானே. சிரிப்பு வருது, ஆனா அதுதான் உண்மை. உடலால் சும்மா இருந்துடலாம், ஆனா மனதால் சும்மா இருப்பது எப்படி சாத்தியம்? ஒரு 2 நிமிஷம் மொபைல் போனை பார்க்காம சும்மா உட்கார்ந்திருந்தா உள்ள மூச்சு முட்டுதே. அதை ஏன் முட்டுதுன்னா, மனம் எப்போதுமே ஏதோ ஒன்னை நினைச்சுக்கிட்டும் ஏதோ ஒன்னை பற்றிக்கிட்டும் இருந்தால்தான் அதுக்கு உயிர். அது சும்மா இருந்துட்டா மனம் என்ற ஒன்னை இல்லாமல் போயிடும், அது அழிஞ்சிடும். அதனாலதான் சும்மா இருக்க சொன்னா மனம் மரண பயம் கொள்ளுது. அது உங்களை ஏமாற்ற பழைய நினைவுகளை கொண்டு வரும், நாளைய கவலைகளை கொண்டு வரும். ஆமா, கரெக்டா. சும்மா இருக்கும்போதுதான் கேஸ் ஆஃப் பண்ணமான்னு ஞாபகம் வரும். அதையெல்லாம் மீறி எந்த முயற்சியும் இன்றி எந்த எண்ணங்களும் இன்றி ஆனா முழு விழிப்புடன் இருப்பது என்பது மிகப்பெரிய கலை. எப்போது நீங்க உங்களோட சுய உணர்வின் மீது மட்டும் முழு கவனத்தையும் வைக்கிறீங்களோ அங்குதான் அருள் வேலை செய்ய தொடங்குது. கிரேஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அருள் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே பலருக்கும் இது ஏதோ வானத்தில இருந்து ஒரு கடவுள் வந்து நமக்கு கொடுக்கும் வரம் போல தோணலாம். ஆனா ரமணர் சொல்லும் அருள் அதுவல்லவே. விழிப்புணர்வோட காந்த சக்தி. உங்க உண்மையான இருப்பு தன் மீதே கொண்டிருக்கும் எல்லையற்ற அன்புதான் அருள். நீங்க தீவிரமா அந்த நான் என்ற உணர்வை உற்று நோக்க அந்த அருளானது ஒரு பெரிய காந்தம் போல உங்க மனதை முழுமையா உள்ளிழுத்துக்குது. அங்கே உங்க தனிப்பட்ட அடையாளங்கள் கரைந்து போய் முழுமையான அமைதி கிடைக்குது. ஆஹா, சரி. இந்த மாபெரும் தத்துவங்கள் எல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இத நீங்க கேக்குற நமது அன்றாட வாழ்க்கையோட எப்படி இணைக்கிறது? நான் காட்டுக்கு சென்று தவம் செய்யலையே, எனக்கு ஆபீஸ் வேலைகள் இருக்கு, வீட்டின் பொறுப்புகள் இருக்கு, டிராஃபிக்ல வண்டி ஓட்டணும், இதுல எனக்கு இந்த மின்சாரம், சும்மா இருப்பது இதெல்லாம் எப்படி உதவும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா இந்த சந்தேகம் எல்லாருக்கும் வரும். இதுக்கு ஒரு எளிமையான வழி இருக்கு.
நீங்க உங்க ஆபீஸ் வேலைகள்ல மிக கடுமையான அழுத்தத்துல இருக்கும்போது, பாஸ் உங்களை கோவமா திட்டும்போது, அல்லது டிராஃபிக்ல எரிச்சல் அடையும் போது, ஒரு கணம் அப்படியே அமைதியாகி, உங்களோட மின்சாரம் எது அப்படிங்கறத உணருங்க. அந்த கத்திக்கிட்டு இருக்கிற பாஸும் டென்ஷன் ஆகுற நீங்களும் வெறும் சுழலும் மின்விசிறிகள் தான். ஆனா இருவருக்குள்ளும் ஓடும் அந்த அடிப்படை விழிப்புணர்வு ஒண்ணுதான் அப்படின்னு உணருங்க. அந்த சின்ன கவனிப்பு உங்க மன அழுத்தங்களை எப்படி மாயமாக்குது அப்படிங்கறது நீங்களே பாப்பீங்க. இத இன்னும் ஆழமா பார்த்தா நாம எப்பவுமே இந்த உலகத்தை திருத்தணும், மற்றவர்களை மாத்தணும் அப்படின்னே ஓடிக்கிட்டு இருக்கோம். டிராஃபிக்கை மாத்தணும், அரசியலை மாத்தணும் அப்படின்னு. ஆனா ரமண பகவானோட செய்தி மிக தெளிவானது. இந்த உலகம் அதோட போக்கு எல்லாம் அதை உருவாக்கின சக்திக்கு தெரியும். உங்க வேலை உலகத்தை திருத்துவதில்லை, உங்களை நீங்களே உணர்வதுதான். நீங்க உங்க உண்மையான இருப்பை உணர்ந்து உங்க மனதை அடக்கினால் அதுவே நீங்க இந்த உலகத்திற்கு செய்யும் மிகப்பெரிய நன்மையாகும். எவ்வளவு அழுப்பதமான ஒரு பார்வை! உலகத்தை மாற்றுவதை விட நம்மை நாமே அறிந்து கொள்வதுதான் உண்மையான ஆன்மீகம். நாம இந்த ஆழ்ந்த விவாதத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். இது ஏதோ ஒரு ஆடியோவை கேட்டுட்டு கடந்து போற விஷயம் கிடையாது. இது ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ள செய்ய வேண்டிய ஒரு வாழ்நாள் தேடல். உண்மைதான். இந்த ஆழமான அலசல முடிக்கும் தருவாயில இதுவரை நம்ம விவாதிக்காத ஆனா உங்க சிந்தனைய தூண்டும் ஒரு முக்கியமான கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். இதை நீங்க தனிமையில இருக்கும்போது கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. சொல்லுங்க, அது என்ன கேள்வி? இன்று இரவு நீங்க தூங்க செல்றீங்க, உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் வருது, கனவுகள் கூட இல்லாத ஒரு ஆழமான தூக்கம். அந்த உறக்க நிலையில நீங்க இந்த உடல் என்பதை முற்றிலும் மறந்துடுறீங்க. உங்க பேர் என்ன, உங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு, உங்க ஆபீஸ் பிரச்சனைகள் என்ன என்ற அத்தனை அடையாளங்களும் மறைஞ்சிடுது. ஏன், உங்களோட எண்ணங்கள் கூட முற்றிலும் அங்க இல்ல, உங்க மனமே அங்க இல்ல. ஆமா, தூக்கத்துல எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஆனா அங்கே நீங்க எந்த குறையுமின்றி ஒரு முழுமையான ஆனந்தமான அமைதியுடன் இருக்கீங்க. நாளை காலையில எழுந்தவுடன் நான் நேத்திரவு ரொம்ப நிம்மதியா தூங்கினேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுது. உங்க உடலும் நீங்க இல்ல, உங்க மனதும் நீங்க இல்ல அப்படின்னா அந்த ஆழமான தூக்கத்துல உங்களோட இருந்தது எது? அத்தனை அமைதியையும் அனுபவித்த அந்த நான் யார்? நாளை காலை அந்த தூக்கத்திலிருந்து விழித்தெழப் போவது உண்மையாகவே யார்? அட, இது நிஜமாகவே தூக்கத்தை கெடுக்கும் அல்லது உண்மையான விழிப்புணர்வை கொடுக்கும் ஒரு கேள்விதான். உடலும் இல்ல, மனதும் இல்ல, ஆனா நான் என்ற இருப்பு மட்டும் அந்த தூக்கத்திலும் இருந்திருக்கு. அதுதான் உண்மையான நாமா? அந்த விழித்தெழும் நான் யார் என்பதை தேடும் இந்த அற்புத பயணம் உங்களுக்கானது. இந்த புத்தகம் காட்டும் வழியில உங்களை நீங்களே கண்டறிய தொடங்குங்க. உங்க மின்சாரத்தை உணருங்க. மகிழ்ச்சி வெளியிலிருந்து வர்றதில்ல, அது உங்களுடைய இயல்பான சுபாவம். இந்த கேள்வியோடு இன்று நாங்க விடைபெறுகிறோம். மீண்டும் உங்களை சிந்திக்க வைக்கும் மற்றொரு ஆழ்ந்த தேடலில் சந்திப்போம்.